2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குற நேரத்துல, பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேசின ஒரு சில விஷயங்கள் இப்போ டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்கு. அண்ணாமலை பாஜகவை விட்டு விலகுகிறாரா? அண்ணாமலை அரசியல் விட்டு போறாரா? அண்ணாமலை பாஜகவுக்கு டாடா பாபாய் சியோ குட் பை சொல்லிட்டாரா? அப்படின்ற மாரி ஏகப்பட்ட செய்திகள தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் இஷ்டத்துக்கும் போட்டுட்டு வந்து புலங்காகிதம் அடைஞ்சிட்டு வரானுங்க. ஸோ, என்ன நடந்தது? அண்ணாமலை என்னதான் சொன்னாரு? அண்ணாமலையின் அரசியல் எதிர்காலம் என்னவா மாறப்போகுது? அப்படின்றத நாம தெளிவா பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் ஜெய் ஸ்ரீராம். 2026 தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலானது பயங்கரமா எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. பலரும் எதிர்பாராத பல ட்விஸ்ட்டுகள்லாம் நடந்திருக்கு. இந்த ஒரு தேர்தலை மையப்படுத்தி பல ட்விஸ்ட்டுகள் நடந்திருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில தமிழகத்தின் முன்னாள் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேசின சில விஷயங்கள் பெரிய அளவுல விவாதத்தை கிளப்பி இருக்கு. பாஜக அண்ணாமலை அவர்களுக்காக தேர்தல் பொறுப்புகள்லாம் கொடுத்திருந்தாங்க. தமிழகத்துல தேர்தல் பொறுப்புகள்லாம் கொடுத்திருந்தாங்க. இப்போ அந்த பொறுப்புகள் இருந்து நான் வெளியேறேன், அந்த பொறுப்புகள் இப்போ என்னால செய்ய முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு. அவரு அதுக்குன்னு ஒரு சில ரீசன் சொல்லியிருந்தாரு. தனிப்பட்ட காரணங்கள் இருக்கு அப்படின்ற மாரி அந்த காரணத்தையும் அவர் சொல்லியிருந்தாரு. அண்ணாமலை அவர்கள் சொன்ன அந்த காரணங்கள் உண்மையா? இல்லனா அவருக்கு தனிப்பட்ட ரீதியில ஏதாச்சும் பிரஷர்ஸ் இருக்கா? இந்த கூட்டணி அவருக்கு பிடிக்கலையா? இல்ல பாஜகக்குள்ளேயே அவருக்கு எதிராக ஏதாச்சும் விஷயங்கள் நடந்திருக்கா? அப்படின்ற மாரி நெறைய பேரு இஷ்டத்துக்கும் எழுதிட்டு வராங்க. அதுலயும் முக்கியமா அண்ணாமலை பாஜக மேலிடத்துக்கு செய்திய சொல்ல விரும்புறாரு. அவரு இந்த ஒரு செயல் மூலியமா ஒரு மெசேஜ சொல்ல விரும்புறாரு அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஏன்டா டேய்! இதுனா கள்ளக்காதலாடா? யாருக்கும் தெரியாம மெசேஜ் பாஸ் பண்றதுக்கு அண்ணாமலை நெனைச்சாருன்னா, அவர் என்ன நெனைக்கிறாரோ அது பாஜக மேலிடத்துக்கிட்ட சொல்லப் போறாரு. ஏன் அவரு இது மாரியான வேலைகள பார்த்துட்டு, இதன் மூலியமாக இந்த மெசேஜை அவர் சொல்ல விரும்புறாரு? என்னடா இது? இஷ்டத்துக்கு எழுதுவீங்களாடா? வர 2026 சட்டமன்ற தேர்தல்ல பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த தேர்தல்ல நடக்கப் போகுது அப்படின்ற மாரிலாம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கூடுதலாக விஜயும் பார்த்தீங்கன்னா அரசியல்ல குதிச்சிருக்காரு. அவர் இப்போ வரைக்கும் கூட்டணி கட்சிகள் குறித்து பெருசா எதுவும் வாய தொறந்து பேசவே இல்ல. ஸோ எல்லாருமே கூர்ந்து கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதனால தான் இந்த விவகாரம் இப்போ பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு. அண்ணாமலை அவர்கள் கொங்கு பெல்ட்டை சேர்ந்தவர் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அண்ணாமலைக்கு கொங்கு பெல்ட்டில நாம பொறுப்புகள குடுத்தோம்னா, அவரு இன்னும் நல்லா வேலை பார்ப்பாரு. அவருக்காக அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற மாரிலாம் நினைச்சு தான் பாஜக மேலிடம் அண்ணாமலை அவர்களுக்காக கொங்கு பெல்ட்டில ஒரு 6 தொகுதிகள குடுத்திருந்தாங்க. அதாவது அந்த தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக அண்ணாமலைய போட்டிருந்தாங்க. பட் அண்ணாமலை அவர்கள் இந்த முக்கியமான காரணத்த சொல்லி என்னால இந்த வேலைய பார்க்க முடியாதுன்னு சொல்லி அந்த பொறுப்புல இருந்து பின்வாங்கி இருக்காரு. அண்ணாமலை என்ன சொன்னாரு? என்னுடைய அப்பாவுக்கு உடம்பு முடியல. நான் கண்டிப்பா அவர் கூட இருக்கணும். அவருக்கு தேவையான விஷயங்கள நான் செய்யணும் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அவர் இத ஒண்ணும் ஒளிஞ்சி மறைஞ்செல்லாம் எதுவும் சொல்லவே இல்ல. அவர் என்ன காரணம்ன்றத சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இங்க இருக்கிற ஊடக பொறுக்கிகள் இஷ்டத்துக்கும் செய்திகள போட்டுட்டு வரானுங்க. எனக்கு குடும்பத்த பார்க்க வேண்டிய வேலை இருக்கு. முக்கியமா இந்த சிச்சுவேஷன்ல நான் என்னோட அப்பா கூட இருக்கணும். எங்க அப்பாவ நான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த காரணம் அப்படின்றது ஏத்துக்கிற காரணமா? இல்ல. இதெல்லாம் ஒரு காரணமா? அப்படின்ற மாரிலாம் விமர்சனம் பண்றானுங்க. இத எப்படி இவங்க நியூட்ரலைஸ் பண்றாங்கன்னா, அரசியல் அப்படின்றது பொது வாழ்க்கை. நீங்க பொது வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னா, உங்களுடைய பெர்சனல் லைஃப் எல்லாம் நீங்க பெருசா பார்க்கவே கூடாது. எக்ஸாம்பிள்க்கு மோதிய பாருங்க. மோதியின் தாயார் இறந்ததுக்கு அப்புறமா அவரு அந்த வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு, உடனடியாக அரசு வேலைய பார்க்க வந்துட்டார் தானே. ஆனா ஏன் அண்ணாமலை இப்படிலாம் பேசுறாருன்னு கேட்கறானுங்க. இதெல்லாம் கூட பரவால்ல. அண்ணாமலை இப்படி பேசினதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு சில சூட்சமமான காரியங்கள், காரணங்கள் இருக்குன்னுலாம் சொல்றானுங்க. என்ன தெரியுமா சொல்றானுங்க? இப்போதைய தமிழக பாஜகவின் தலைவரா இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் இருக்கார் இல்லையா? அவருக்கும் அண்ணாமலைக்கும் கொஞ்சம் கூட செட்டே ஆகல. 2 பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ணாமலைய திடீர்னு பாஜக மேலிடம் மாத்திட்டாங்க. அண்ணாமலையுடைய அணுகுமுறைகள்லாம் இருக்கு இல்லையா? அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டைல் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பாஜக மேலிடத்துக்கு பிடிக்கவே இல்ல. அதனால தான் பாஜக மேலிடம் அண்ணாமலைய ஒதுக்குது அப்படின்ற மாரிலாம் சொல்றானுங்க. அதுலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமா
அதிமுக, பாஜக இவங்க 2 பேரும் கூட்டணி இப்ப வச்சிருக்காங்க இல்லையா? இந்த கூட்டணி அண்ணாமலைக்கு பிடிக்கவே இல்ல. ஆரம்பத்துல இருந்து அண்ணாமலை இந்த கூட்டணிய வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. பாஜக தனியா தான் களத்தை சந்திக்கணும், தனியா தான் தேர்தல் எதிர்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அண்ணாமலை சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை பாஜக மேலிடம் கேட்டாங்க. அண்ணாமலைக்காக சில காம்ப்ரமைஸ்லாம் அவங்க பண்ணாங்க. அந்த தேர்தல்ல பாஜகவுடைய ஓட்டு சதவீதம் 11% அண்ணாமலை மாத்தினாரு. இருந்தாலும் பாஜக மேலிடத்துக்கு அண்ணாமலையின் செயல்பாடுகள் மீது பெருசா நம்பிக்கையே இல்ல. அவங்க எல்லாருமே அதிருப்தியா தான் இருக்காங்க. அதனால தான் அண்ணாமலை அவ்வளவு சொல்லியிருந்தாலும் அண்ணாமலை பேச்சை மீறி பாஜக மேலிடம் அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிறுக்கி தள்ளுறானுங்க. நீங்க அதிமுக கூட கூட்டணி வச்சீங்கன்னா என்னால கட்சியில இருக்க முடியாது, என்ன தலைவர் பதவியிலிருந்து தூக்கிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் அண்ணாமலை மிரட்டியிருக்காரு. அதனால தான் அண்ணாமலையை பதவியிலிருந்து தூக்கி அந்த பதவியில நயினார் நாகேந்திரன் அவர்களை உட்கார வச்சு அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சிருக்கு, பாஜக மேலிடத்துடைய முடிவு இது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறானுங்க. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய அளவுல பொறுப்புகள்லாம் கொடுப்பாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அண்ணாமலையும் எதிர்பார்த்தாரு. பட் பாஜக மேலிடம் இப்போ வரைக்கும் அது மாதிரியான எந்த ஒரு அறிவிப்பும் அறிவிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றானுங்க. ஏன்டா டேய், வாய் இருக்கு, பேனா இருக்கு அப்படின்றதுக்காக என்னத்த வேணாலும் பேசுவீங்க, என்னத்த வேணாலும் கிறுக்குவீங்களாடா? உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மூளைன்றது இல்லவே இல்லையாடா? கடந்த 2.5 வருஷமா பாஜக மேலிடத்துக்கு, பாஜகன்ற அந்த ஒரு கட்சிக்கு தேசிய தலைவரே இல்லை. 2.5 வருஷமா தேசிய தலைவரை யாரை போடணும், யாரை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்ஸ் போயிட்டே தான் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான பதவிக்கு ஒருத்தங்களை கொண்டு வராங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ அண்ணாமலையே அந்த ஒரு பொறுப்புக்கு கொண்டு வராங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு சில குவாலிட்டிஸ்லாம் அவங்க கொடுக்கணும், பில்ட் பண்ணணும். அண்ணாமலைக்கு அது மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரெயின் பண்ணணும். அந்த ப்ரொசீஜர்ஸ், அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஆனால் இவனுங்க பாருங்க, இஷ்டத்துக்கும் எழுதுறானுங்க, என்னென்னத்தையோ கிறுக்கி தள்ளுறானுங்க. அண்ணாமலை ரொம்ப அதிருப்தியில் இருந்தாரு. அதனால தான் இந்த தேர்தல் பொறுப்பாளர் பதவியில இருந்து அவர் விலகிட்டாரு, இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கானுங்க. இதில் பாருங்க, அண்ணாமலை எதுக்கு இந்த பொறுப்பு இருந்து விலகிற அப்படின்ற அந்த ஒரு காரணத்தை சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அப்பாக்காக விலகிறேன்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்ணாமலை அந்த ஒரு பொறுப்பு ஐபிஎஸ்ல இருந்தார் இல்லையா, அதிலிருந்து வெளியே வந்தது அவங்க அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை. சரியா அவர் பேசுறதே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அவருடைய பர்சனல் லைஃப் தெரிஞ்சவங்களுக்கு இந்த விவகாரமானது தெரிஞ்சிருக்கும். அண்ணாமலைக்கும் அவருடைய தந்தைக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் என்ன அப்படின்றது அவர் பர்சனல் லைஃப் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது அவர் பர்சனல் விஷயம், சென்டிமெண்ட் விஷயம். ஓகேவா? அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, உண்மையாலே ரொம்ப ரொம்ப உடம்பு முடியாமல் தான் இருக்காரு. அவர் அப்பாவை அவர் பார்த்ததும் நினைக்கிறாரு, தொடர்ந்து வேலை பார்க்க முடியாது, டிராவல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அண்ணாமலை சொல்றாரு. அதனால தான் இது மாதிரி தேர்தல் பொறுப்பில் என்னால் வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லி அண்ணாமலை விலகி இருக்காரு. ஆனால் இதை தேர்தல் பொறுப்பிலிருந்து விலகுவது அப்படின்றது அரசியலிருந்தே விலகுவது போன்றது தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறானுங்க. இவனுக்கு கேட்குற கேள்விகளை பாருங்களேன். அண்ணாமலை இந்த தேர்தல் பொறுப்பிலிருந்து மட்டும்தான் விலகுவாரா, இல்ல பிரச்சாரத்திலிருந்தும் விலகுவாரா, பிரச்சாரம் பண்ண வருவாரா வரமாட்டாரா, பாஜக இருந்து வெளியே போயிட்டு வேற எந்த கட்சியில சேருவாரு, இல்ல புது கட்சியை அண்ணாமலை தொடங்க போறாரா? இது மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கானுங்க. அதிமுக பாஜக கூட்டணியை அண்ணாமலை விரும்பல. ஓகேவா? அண்ணாமலை அதை ஓப்பனாக ஒத்துக்கிறாரு. அந்த விஷயத்த அவர் நிறைய மேடைகளே பேசியிருக்காரு. ஆனால் சில விஷயங்கள் அரசியலில் எப்படி நாம் இறங்கி போகணும், ஏறி போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பாஜக மேலிடம் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சமீபத்தில் நடந்த மீட்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிமுக தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பிரைஸ் பண்ணி அண்ணாமலை பேசியிருப்பாரு. அவர் தான் அடுத்த முதலமைச்சராக வருவார் அப்படின்றத அண்ணாமலை பேசியிருக்காரு. தற்கூரி எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பேசியிருக்காரு. அதே அண்ணாமலை தான் அடுத்த முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வருவார் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு. ஸோ இங்கே அரசியல் அப்படின்றத இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதே புரிய மாட்டேங்குது. பட் இவனுங்கெல்லாம் புரியாமலாம் பண்ணலை, வேணும்னு தெரிஞ்சே தான் பண்றாங்க. அண்ணாமலை இமேஜை டேமேஜ் பண்ணணும், அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள எப்படியாச்சும் ஒரு விரிசலை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இவனுங்க இந்த அளவு இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை இல்லாம தமிழகத்தில் பாஜக அரசியல் களத்துக்கு போனாங்கன்னா கண்டிப்பா அது பாஜகவுக்கு பின்னடைவை தான் தரும் அப்படின்ற மாதிரிலாம் இவனுங்க பேசிட்டு இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஜக அதை மாதிரிலாம் பண்ணுமா? அண்ணாமலை அப்படிலாம் பண்ணுவாரா? அண்ணாமலை பாஜக இவங்க திமுக நினைச்சிட்டு இருக்காங்க, மதிமுக நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த வைகோ, துரை வைகோலாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரியான கட்சி இந்த பாஜக, அவங்கள மாதிரியான தலைவர்கள் அண்ணாமலை, மோடி, அமித்ஷா இவங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க நினைச்சிட்டு இருக்கானுங்க. தயவு செய்து இந்த கம்பேரிசனை கொஞ்சம் வேற அளவுக்குள்ள வச்சு பாருங்க. இவங்களும் உங்களுக்கு ஒண்ணா? இவங்களும் உங்களுக்குலாம் ஒண்ணா?
ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் இந்த இடத்துலலாம் யாரு எப்படி வேணாலும் செய்திகளை போடலாம். அண்ணாமலை அப்படி சொன்னாரு, அண்ணாமலை இப்படி சொன்னாரு, அண்ணாமலை இது மாதிரியான விஷயங்களா சிந்திச்சாரு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை டேபிள் கீழே உட்கார்ந்துங்கன்னு ஏதோ இவனுங்க விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரிலாம் பேசுவானுங்க. இதெல்லாம் உண்மையா இருக்கும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ உண்மைன்னா என்ன? அண்ணாமலை அவருடைய வாயால என்ன விஷயத்த சொன்னாரோ, என்ன காரணங்கள் சொன்னாரோ அதுதான் உண்மையா இருக்கும். ஸோ அண்ணாமலை சொன்ன அந்த ஒரு முக்கியமான பார்ட் அதை மட்டும் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் நம்முடைய கட்சி தலைவர்கள் நயினார் அண்ணா அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் என் தந்தையாரனுடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும். அதனால தான் அதிகமாக இன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸில் இருக்காங்க. ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹிம். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்றைக்கி அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சுருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளர்களை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த பிரச்சாரம் வேறு என்ன சொல்கிறாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், என்ன செய்யணும் அப்படின்னு. அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து உள்ளுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறோம். அதனால் கட்சிக்கு என்ன வேலை செய்யணும், கூட்டணிக்கு என்ன வேலை செய்யணும், நிற்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு என்ன வேலை செய்யணும், நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லா கட்சிகளுக்கும் என்ன வேலை செய்யணும்னு கட்சி சொல்லுதோ அந்த வேலையை செய்வோம். இப்போதைக்கு அதிகமாக டிராவல் பண்ண முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்குது. அதனால் அதையும் கட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. சம்மந்தப்பட்ட நேரத்தில் என்ன வேலை, தேர்தல் நிற்பதா இல்லையா, இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லட்டுங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். சிங்காநல்லூர் தொகுதிக்கு வேறு ஒரு பொறுப்பாளரை இந்த கட்சியிலிருந்து நியமனம் பண்ணுவாங்கன்னா வேறு ஒரு தலைவர் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டினுடைய 6 இதுக்கும் பண்ணுவாங்க. ஆனால் அதற்கான காலமும் சூழ்நிலையும் இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் ஒரு 30-40 நாட்கள் இருக்குது. கட்சி என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்ககிட்ட நான் பேசுகிறேங்க. அண்ணா 2024 பாராளுமன்றத்தில் இங்கே நான் நின்றுருக்கேன். அப்போ கோவை மக்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மக்கள் வீட்டுக்கு ஒரு பெட்டிஷனோடு வந்தால் இங்கே நான் அவைலபிளாக இருக்கணும். அவங்க இல்லை நீங்கள் அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லக்கூடாது. அதற்கு ஒரு வீடு இருக்கணும். 2010 என்னுடைய மாமனாருடைய வீடு இங்கிருந்து அடுத்த தெருவில் இருக்குது. அங்கே தங்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் சொந்தமாக ஒரு வாடகை வீட்டில் தங்குறேன். மக்கள் பார்ப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். அதனால் விலாசம் அது எங்கே இருக்கிறேன், சென்னையில் இருக்கேன், சென்னையும் போயிட்டுருக்கேன். கட்சியினுடைய பணி இன்றைக்கி அதிகமாக இந்த பகுதியில் இருக்கேன். காரணம் தந்தையாருடைய உடல்நிலை காரணமாக. அதனால் தேர்தலில் அடுத்து என்ன பண்ணுவீங்க, எங்கே நிற்பீங்க, இதை பண்ணுவீங்களா, அதை பண்ணுவீங்களா, டெல்லி போவீங்களா, இதை பண்ணுவீங்களா, எதுவுமே எனக்கு தெரியாது. கட்சி என்ன சொல்லுதோ அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். ஸோ யார் என்ன வேணால் பேசட்டும், அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கவே வாங்காதீங்க. மோடியின் தாயார் மற்றும் அண்ணாமலையின் தந்தையார் இவங்க 2 பேருமே கம்பேர் பண்ணி இங்கே ஒரு மோசமான அரசியலை இவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா. இவர் பண்ணுறாரு, இவர் பண்ண மாட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க இல்லையா. இது மாதிரி லூசுத்தனமாக பேசுவானுங்க, நம்மளை குழப்ப பார்ப்பானுங்க. இதெல்லாம் நீங்கள் காதலையே வாங்காதீங்க. இவனுங்களெல்லாம் சட்டையே பண்ணாதீங்க. நானே சொல்கிறேன், என்றைக்கும் மோடியும் சரி அண்ணாமலையும் சரி அவங்க 2 பேருமே ஒன்றாகவே முடியாது. மோடி தான், அண்ணாமலை தான். அவங்களுக்குன்னு சொல்லி தனித்துவம் அப்படின்றது இருக்குது. அவங்க அதுக்காக தான் ஃபேமஸ் ஆனாங்க. அவங்கள அதுக்காக தான் மக்கள் ஃபாலோவும் பண்ணுறாங்க. மக்கள் அதுக்காக தான் அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. 2 பேருக்கும் இடையே, மோடிக்கும் அண்ணாமலைக்கும் இடையே சில குவாலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதை பற்றிலாம் நாமளே பேசியிருந்தோம். சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம், பட் மோடியின் குளோனாக அண்ணாமலை இருக்கணும்னு எதிர்பார்க்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க. மோடியினுடைய வாழ்க்கை, அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு, அவர் இருந்த சிச்சுவேஷன், அவர் எந்த காலத்திலிருந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து மேலே வந்தார், இதெல்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட். அண்ணாமலை அவருடைய வாழ்வாதாரம், அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவர் என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸை கோ த்ரூ பண்ணியிருக்காரு, எங்கிருந்த நாலேஜ் அவர் கெயின் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரியான விஷயத்தை அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு அதெல்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஸோ 2 பேருமே வேறு மாதிரியான தலைவர்கள், 2 பேருமே தனித்துவம் அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேருமே கம்பேர் பண்ணிக்காதீங்க. சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது இருக்குது. உலக தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான சிமிலாரிட்டிஸ் 2 பேர்கிட்டுமே இருக்குது. அதனால தான் நம்ம 2 பேருமே ஒரே தட்டில் வச்சு பார்க்குறோம். ஒரே தட்டில் வச்சு பார்க்கறதுனால 2 பேருமே ஒருத்தவங்க தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுமா? ஆகாது. ஆயிடவே ஆயிடாது. ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின், மோடி தான், அண்ணாமலை தான். மோடி தான், அண்ணாமலை தான். வந்தே